தெய்வம் கூட கடன் வாங்கியதா? யாரிடம்னு தெரியுமா? குபேரன். அழகின் உருவம், தெய்வத்தின் ஒளி. பத்மாவதி தேவி பூமியில் வந்தாள். அவள் இருப்பதே ஒரு அருள். அதை காண உலகமே காத்திருந்தது. ஒரு பார்வை, ஒரு கணம். ஆனால் அது சாதாரணம் இல்லை. ஸ்ரீனிவாசனின் இதயம் நின்றது. அந்த நொடியில் காதல் பிறந்தது. கண்கள் பேசின, இதயம் கேட்டது. வார்த்தைகள் தேவையில்லை. அவர்கள் காதல் தெய்வீகமானது. உலகமே அதை உணர்ந்தது. இது ஒரு சாதாரண இணைப்பு அல்ல. இது விதியின் எழுத்து. முனிவர்களும் அதனை உறுதி செய்தனர். தெய்வீக திருமணம் தீர்மானமானது. அந்த திருமணம் மிகப்பெரியது. ஆனால் ஒரு சவால் இருந்தது. ஸ்ரீனிவாசன் கூட கடன் எடுத்தார். குபேரனிடமிருந்து உதவி பெற்றார். அரண்மனை முழுவதும் உற்சாகம். மலர்களும் விளக்குகளும் பிரகாசித்தது. ஒவ்வொரு நொடியும் விழாவாக மாறியது. திருமண நாள் அருகில் வந்தது. அக்னி சாட்சியாக நின்றது. மாலைகள் மாற்றப்பட்டன. தேவர்கள் கூட சாட்சியாயினர். இது ஒரு திவ்ய சங்கமம். கடன் எடுத்தது ஒரு உண்மை. ஆனால் அதை மறக்கவில்லை. இன்றும் அவர் கடமை காப்பவர்.